ஸோ ஹை கைஸ், இன்னைக்கு பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா சிறை. ஸோ இது ரீசெண்டாக லான்ச் ஆன ஒரு காப் த்ரில்லர் மூவி இது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்சனலாக வந்து காப்ஸோட குட் சைடை கம்ப்ளீட்டாக காட்டுற ஒரு ஃபிலிம் இது. எப்பயுமே நம்ம பார்த்த ஃபிலிம்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா காப்ஸோட ஒரு மாதிரி பேட் சைடாக இருக்கட்டும், இல்லை ரூட் சைடாக இருக்கட்டும், அது மட்டும் காட்டுற ஃபிலிம்ஸாக இருக்கும். பட் இந்த ஃபிலிம் வந்து எக்ஸாக்டாக ஏதோ ஒரு காப் வந்து உண்மையாகவே அவங்க மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி இல்லை ரொம்ப ரொம்ப இறங்கி வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணால் அது எந்த அளவுக்கு பெருசாக போய் முடியுன்றத காட்டுற ஒரு முக்கியமான படம் அது. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து எல்லாருமே ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். அது மட்டும் இல்லாமல் எமோஷன்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஆப்டா அப்படியே சூட் ஆகும். நம்மளால நம்ம ஃபேமிலியோட ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு போறீங்கன்னா அவங்க அதை வந்து ரொம்ப எமோஷனலாக எடுத்துப்பாங்க. அந்த அளவுக்கு சீன்ஸ் பயங்கரமாக இருக்கு. ஸோ இது வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் 2025 ஒன் ஆஃப் த ரீசெண்ட் மஸ்ட் வாட்ச் ஃபிலிம்ஸ். அது மட்டும் இல்லாமல் படத்தோட ஸ்டோரி எப்படி போகும்னா, வெங்கட் பிரபு வந்து ஒரு போலீஸாக இருக்காரு. ஸோ அவங்க வந்து இந்த எஸ்கார்ட் கூப்பிட்டு போவாங்க. அதாவது தீவ்ஸை வந்து ஒரு லாங்காக கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கோர்ட்டில் வந்து இது பண்ணுறது. ஸோ அப்படி கூட்டிகிட்டு போகும்போது அவர் ஒரு ஆளாக கூப்பிட்டு போகிறாரு. ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டு போகும்போதெல்லாம் ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது. அதுக்கப்புறம் அவர் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு லீவ் கேட்குறாரு. அந்த லீவ் இவர் போய் கேட்கும்போது அந்த லீவ் வந்து அவருக்கு கொடுத்துட்டு அவரோட ஒர்க்கை வந்து நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் கூப்பிட்டு போங்க அந்த லாங் எஸ்கார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. ஸோ இவரும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காக ஒத்துக்கிறாரு. ஸோ இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா இவர் லாங் கூட்டிட்டு போயிட்டு அந்த கோர்ட்ல வந்து அவங்கள பிளேஸ் பண்ணும்போது அந்த பையன் வந்து ஒரு மாதிரி ரொம்ப தப்பிச்சு போற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்றான். ஸோ இவங்க ரொம்ப காஷியஸா பத்திரமா கூட்டிட்டு போலான்ற மாதிரி கூப்பிட்டு போறாங்க. ஸோ பஸ்ல தான் கூப்பிட்டு போறாங்க. பிகாஸ் அவங்க சிவகங்கை வரைக்கும் கூப்பிட்டு போறனால பஸ்ல கூப்பிட்டு போறாங்க. பஸ்ல கூட்டிட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மிட்வேல இவர் கூட வந்து 2 பேர் வராங்க. அவங்க 2 பேர் வந்து குடிக்கிறாங்க. அந்த 2 போலீஸ் கூட வந்தவங்க அவங்க குடிச்சிட்டு அவங்க ஒரு இடத்துல வந்து பிரச்சனை பண்றாங்க. ஒரு இடத்துல சாப்பாடு நிப்பாட்டும் போது அப்ப என்ன பண்றாங்க, அந்த கைதியை வந்து பஸ்லயே விட்டுட்டு இவங்க சண்டை போடுறாங்க. திரும்ப போய் பார்க்கும்போது அந்த ஸ்நாக்ஸ் பிரேக் டைம்ல அவங்க பஸ் எடுத்துட்டு போயிடுறாங்க. கவர்மெண்ட் பஸ் அது. பஸ் எடுத்துட்டு போயிடுறாங்க. இவங்க வந்து கைதியும் லூஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு போலீஸ் வந்து அவரோட கன்னையும் லூஸ் பண்ணிடுறாரு. இது வந்து ஒரு பெரிய அஃபென்ஸ் போல. அதுக்கு வந்து அவங்களால அந்த ப்ரெஷரை வந்து அப்படியே காட்டுறாங்க. அவங்க ஃபேஸ்ல இருக்க ப்ரெஷர், அவங்க ஆக்சுவலி கோ த்ரூ பண்ற ப்ரெஷர், அதெல்லாம் காட்டுறது வந்து உண்மையாக பயங்கரமா இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க சேஸ் பண்ணி போயிட்டு அந்த பஸ்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. பஸ்ஸை நிப்பாட்டுறாங்க. உள்ள பார்த்தா அந்த கைதி அங்கே இல்லவே இல்லை. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஷாக் ஆகுது எல்லாருக்குமே. பிகாஸ் அந்த பையன் அங்கே இல்லவே இல்லை, அந்த கைதியும் இல்லை, அந்த கன்னும் இல்லை, எதுவுமே இல்லை. பையன் அங்கே இறங்கிட்டான். இவன் எப்படி இறங்கினா, ஏன் இறங்கினா, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்றேன் இந்த படம். இது வந்து அந்த பையனோட சைட் ஆஃப் எமோஷன்ஸ், அந்த பையனோட ஸ்டோரிலாம் காட்டுறாங்க. என்ன நடந்துச்சு. ஸோ என்ன நடக்கும்னா ஒரு மிஸ்டேக்னால அந்த பையன் யாரையும் கொன்னுடுறான் தெரியாம. அது வந்து வேணுனே கொல்ல, பட் கம்ப்ளீட்டா ஒரு சின்ன ப்ராப்ளம் தெரியாம நடந்த ஒரு விஷயம். அதனால அந்த பையன் மேல வந்து ஒரு கேஸ் போட்டுறாங்க. அவனே போய் சரண்டர் ஆயிடுறான். சரண்டர் ஆகிற அவன் போற கேஸ் தான் இது. அந்த கேஸ் வந்து என்ன ஆகுதுன்னா அது வந்து கன்க்ளூஷனுக்கே வராம ஒரு தடவை இயர்லி வந்துகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து அது கன்க்ளூஷன் இல்லாம திரும்ப நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இதுல வந்து ஹீரோ வந்து எப்படி ஹெல்ப் பண்றாரு அந்த பையனோட ஸ்டோரியை கேட்டுட்டு அப்படின்னு சொல்ற இந்த படம் தான் வந்து சிறை. அது மட்டும் இல்லாம சப்போஸ் அக்யூஸ் வந்து அந்த தீஃப் கைதி வந்து சப்போஸ் தொலைஞ்சு போயிட்டாங்க, இல்லை அவங்க எங்க ஓடி போயிட்டாங்க அப்படின்னா போலீஸை வந்து ஜெயிலில் போட்டுருவாங்களாம். இது வந்து எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. பிகாஸ் அவங்க தப்பிச்சு போறதுக்கும் அவங்க மிஸ்டேக் பண்றதுக்கும் வந்து என்னதான் இவங்க மேல சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்து இவங்க தொலைச்சிட்டாலும் சரி, இவங்களை வந்து காணாம போயிட்டாலும் சரி, பட் இவங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, அப்படி ஒரு மிஸ்டேக் நடந்துச்சுன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்குற அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் பயங்கரமாகவும் இருந்துச்சு. அதாவது அவங்களுக்கும் வந்து இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பிகாஸ் அவ்வளோ ஹையர் அஃபீஷியல்ஸ் அவ்வளோ கேள்வி கேட்குறாங்க. அந்த கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் வந்து நமக்கு ஒரு காமன் பர்சனாக பார்க்கும்போது இவ்வளோ நடக்குமா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள, லைக் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் அவங்களும் ஃபேஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற அளவுக்கு படம் இருக்கு. அதில் நிறைய சீன்ஸ் வந்து நமக்கே தெரியாத விஷயங்கள்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இனிஷியலாக வந்து ஹீரோ வந்து ஒரு எஸ்கார்ட் கூட்டிட்டு போறாரு. அவங்களுக்கு வந்து அந்த கைதியை கூட்டிட்டு போற டைம்ல பாத்தீங்கன்னா அப்ப என்ன ஆகுது, அந்த கைதியை வந்து இது கட்டி வைக்கிறாங்க. நம்ம பஸ்ல வந்து அந்த ராட்ல கட்டி வைக்கிறாங்க. அப்ப கட்டி வச்ச உடனேயும் அந்த பர்சனோட குரூப் வந்து இவங்க அட்டாக் பண்றாங்க.
கத்தி எடுத்துட்டு வெட்ட வராங்க, ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்காங்க, பெரிய சண்டை நடக்குது. அந்த சண்டையில் கூட வந்து முடிஞ்ச வரைக்கும் போலீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு ரொம்ப ரூடாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த எதிரி கேங் வந்து ரொம்ப மோசமாக ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க. அதில் வந்து வெட்ட ட்ரை பண்ணுறாங்க, குத்த ட்ரை பண்ணுறாங்க, அவ்வளோ அக்ரெஷன் நடக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படியோ அந்த கைதியை வந்து அவங்க அடித்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போகும்போது கரெக்டாக ஹீரோ வந்து பார்த்து வேறு ஆப்ஷனே இல்லை, ஒரு ஆட்டோ லேடி ஓட போகிறாரு, சுட்டுறாரு. இதெல்லாம் இனிஷியல் சீன்ஸ். அது சுட்டதுக்கு அப்புறம் அவர் ஏன் சுட்டாரு, அவருக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா சுடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி வந்து அவர் அவ்வளோ கொஸ்டின் பண்றாங்க. அங்க அந்த போலீஸ்லாம் பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னா, பிகாஸ் அந்த செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அவங்க வந்து அந்த கைதியை சுட்டது கூட வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய டிராபேக்காக போயிடுவாங்க, ஜாபே தூக்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் லைக் இவங்களுக்கு வந்து இவங்க வந்து ஜெயிலுக்குள்ளேயே போடுற அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லும்போது அது நமக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. பிகாஸ் லைக் அவங்க வந்து அவங்க செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் சுட்டாங்க. ஆனாலும் அதை காட்டுற விதம், ஒரு போலீஸ் சைடில் அவங்க என்னெல்லாம் கோத்ரூ பண்ணுவாங்க அதை காமிச்சது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கைதியோட சைடில் அவங்க என்னெல்லாம் கோத்ரூ பண்ணுவாங்கன்னு காட்டுறது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கனெக்ட் ஆகி ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுறது, அது பயங்கரமாக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ஒரு எனக்கு அந்த ஜேர்னியே வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு ஜேர்னி. அது இல்லாமல் அந்த கைதியோட லவ் ஸ்டோரி இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஃபேமிலியோட காம்ப்ளிகேஷன்ஸு, அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் வேற ரிலீஜனு, அதுக்கப்புறம் என்ன நடக்குது, எப்படி கொண்டு போகிறாங்க, கடைசியாக சேர்றாங்களா மாட்டாங்களா, ஒரு சில பாயிண்ட்லாம் வந்து லைக் எப்படின்னா லைக் ரொம்ப நெகட்டிவாக போகுது, நெகட்டிவ் எண்டிங் தான் அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கே ஒரு சில பாயிண்ட்லாம் வந்து கண் கலங்குற மாதிரி தான் இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் சிறை வந்து மஸ்ட் வாட்ச், மோஸ்ட் இமோஷனல் அண்ட் நம்மளே இமேஜின் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளே வந்து அந்த கைதியோட பாயிண்ட்லேருந்து இமேஜின் பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த போலீஸோட பாயிண்ட்லேருந்து இமேஜின் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 சைடுமே நீங்கள் அந்த இமேஜினேஷனை ஃபீல் பண்ணுவீங்க. நீங்களே இமேஜின் பண்ணிப்பீங்க அந்த சுச்சுவேஷனில் நம்ம இருந்தால் என்ன பண்ணுவோம், என்ன பண்ணியிருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சில பாயிண்ட் ஆஃப் வியூஸ்லாம் வந்து நம்மளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஆக்சுவலி ஒரு ஃபீல் குட் பட் எமோஷ்னல் போலீஸ் த்ரில்லர் தான் சொல்லணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எண்டிங்லாம் சான்ஸில் இந்த படம் வந்து எண்டு வந்து ஒன் ஆஃப் த மஸ்ட் எண்ட்ஸ். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. 2025 ரியலாகவே வந்த ஒரு பெஸ்ட் ஃபிலிம் இது. நான் இன்னைக்கு மார்னிங் தான் பார்க்குறேன். பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இன்னைக்கு நைட்டு ரிவ்யூ போடுறோம். ஸோ நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து கண்டிப்பாக தேட்டரில் தான் பார்க்கணும், ஃபேமிலியோட பாருங்கள், எல்லாருமே என்ஜாய் பண்ண வேண்டிய படம். தேங்க்யூ கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.